இதில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப ரசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொழி எப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், பேசினா அழகாக இருக்கும். சில மொழிகள் வந்து பாடுனா அழகாக இருக்கும். சில மொழிகள் மந்திரமாக சொல்லும்போது அழகாக இருக்கும். அப்படி தமிழ் எப்படி அழகாக இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டால், திட்டினா கூட ஒரு மொழி அழகாக இருக்கும்னா அது தமிழ் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ அழகாக ஒரு திட்டுற பாருங்க. இது வந்து நான் திட்டினதில்லை. ஔவையார் அப்படிதான் திட்டுறாங்க. என்னன்னு, எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ்ல நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. இது வந்து அவையில இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு. ஏன்னா அவை வந்து அவைக்குள்ள வராங்க. அந்த காலம் நீங்க கதைகள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு புலவர் உள்ள வந்தாலே இன்னொரு புலவருக்கு வந்து பொறாம இருக்கும். அப்ப அவர் வந்து அறிவானவரானு மன்னர்கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி அவை ஒரு கேள்வி கேட்டார் ஒரு புலவர். அது கம்பன்னு சொல்றாங்க, சிலர் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். என்ன கேள்வி கேட்கிறாரு? ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பந்தலுக்கு 4 கால் இருக்கும். ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாம டி போட்டு சொல்லிட்டார். இப்போ அவைக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அவை தமிழ் படிச்சவ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சிலம்பு, கம்பன், மணிமேகலை, திருப்புகழ்னு நீங்க பெரிய பெரிய காப்பியத்தை விட ஔவையாருடைய சின்ன சின்ன தனிப்பாடல்களுக்கு இருக்கிற பெருமை இருக்கு பாருங்க. அது வந்து நம்ம உள்ள போய் ரசிச்சாதான் நமக்கு தெரியும். அப்படி இந்த பாட்டு இது முழுக்க திட்டுறாங்க. அவர் கேட்ட இந்த புதிருக்கு இந்த பாட்டை அவருக்கு திரும்ப சொல்றாங்க. தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டவும் செஞ்சுட்டாங்க, இந்த புதிருக்கு விடையும் சொல்லிட்டாங்க, டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க. எட்டேகால் லட்சணமே அப்படின்னா 8 தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க. தமிழ் எண்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. கா போட்டா 1, அதில் 8னா ஆ. கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்தில் 4ல் ஒரு பங்கு காலை தமிழில் வான்னு எழுதுவாங்க. 8ஏகால் லட்சணமேனா அவலட்சணமே. எடுத்தவொடனே உன்னெல்லாம் மூத்தெல்லாம் பார்க்க முடியுமா என்னால் அப்படின்னு. அவலட்சணமே, 8ஏகால் லட்சணமே, யமனேறும் வரியே. யமன் ஏறி வர வாகனம் எதுங்க? எரும மாடு. எருமையில் தானே யமபெருமன் வருவார். எரும மாடே. அடுத்து சொல்கிறாங்க, முட்டமேற் கூரை இல்லா வீடு. கூரையே இல்லாமல் ஒரு செவுரு மட்டும் தனியாக இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேர். இல்லை குட்டி செவரை தான்டா போவேன்னு சொல்லுவாங்கல்ல. குட்டி செவரு. இதை விட ரொம்ப அதிசயம், ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மைனா மூதேவி, அதோட வாகனம்னா கழுதை. பாருங்க, லைனாக சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்க? குலராமன் தூதுவனே சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையான. குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமாரு. ஆஞ்சநேயர் யாரு? குரங்கு. இப்போ அப்படியே பாருங்க, நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுதை, குட்டிச்சவரே, குரங்கே, ஆரையடா சொன்னாயடா. நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை. ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும், பந்தல் வரும். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில். ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய். யாரையடா டி போட்டு சொன்னாய்? ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டதை ஏன்னு கேட்டாங்க. இதுதான் தமிழ். பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ் அழகு.